வணக்கம் தமிழ் சொந்தங்களே. விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் வேளாண்மை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 200லேருந்து 320 முட்டைகள் வரைக்கும் தரக்கூடிய தலை சிறந்த உலக லெவலில் வளர்க்கக்கூடிய 10 வாத்தியங்களை பற்றி தாங்க இந்த காணொலி வாயிலாக நம்ம பார்க்க போகிறோம். சொல்லப்போனால் கோழிகளுக்கு அடுத்து அதிக லெவலில் வளர்க்கப்படக்கூடிய இனங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த வாத்தியங்கள் தாங்க. இந்த பறவை இனங்களில் அந்த லெவலுக்கு ஒரு சிறப்பான இனங்கள் தாங்க இந்த வாத்தியங்கள். சொல்லப்போனால் கோழிகளோடையே பார்த்திங்கன்னா அதிக லெவலில் முட்டைகள் தரக்கூடிய தன்மை கொண்டது. கோழிகளோட முட்டைகளோட பார்த்திங்கன்னா வெயிட்டாகவே இருக்கக்கூடியதுங்க. 4 மாதங்கள்ல இருந்து 6 மாதங்களில் முட்டையிட ஆரம்பிக்கோங்க. அடுத்த ஒரு வருஷத்தில் பார்த்திங்கன்னா இந்த லெவலுக்கு தரக்கூடிய தன்மை கொண்டதுங்க. அதனாலேயே இந்த இனங்களை பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் நிறைய நபர்கள் விரும்பி வளர்க்குறாங்க. அப்படி வளர்க்கப்படக்கூடிய இனங்கள் என்னங்கிறத இந்த காணொலி வாயிலாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதில் உலக லெவலில் அதிக முட்டையிடக்கூடிய தன்மை கொண்ட ஒரு முக்கியமான இனங்களாக அந்த கோல்டன் 300 கலப்பின வாத்தியங்கள் இடம் பிடித்திருக்குங்க. அதாவது ஆங்கிலத்தில் சொல்லணும்னா கோல்டன் 300 ஹைப்ரிட் டக்குன்னு சொல்லுவாங்க. இந்த இனங்களை பொறுத்த வரைக்கும் பார்க்குறதுக்கு ப்ரௌன் கலர்லேயே பார்த்திங்கன்னா லைட் கலர்லேயோ டார்க் கலர்லேயோ இடம் பிடித்திருப்பாங்க. இங்கே இருக்குது பாருங்கள். இந்த இனங்களை பொறுத்த வரைக்கும் 290லேருந்து 320 முட்டைகள் வரைக்கும் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு தரக்கூடிய தன்மை கொண்டதுங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவிலேயும் நிறைய பகுதிகளில் வளர்க்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான இனங்கள்லாங்க காக்கி கேம்பல் வாத்தியங்கள். இந்த இனங்களும் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு 250லேருந்து 300 முட்டைகள் வரைக்கும் கூட தரவங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா வேல்ஸ் கக்கின் வாத்தியங்கள். இந்த இனங்கள் பார்க்குறதுக்கு பழுப்பு மற்றும் வெள்ளை கலந்து இருக்க மாதிரி இருக்குங்க. அதோட வாய்ப்பகுதி மற்றும் சில இறகுகளில் பார்த்திங்கன்னா கருப்பு இடம் பிடித்திருக்கும். இந்த இனங்களும் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு 250லேருந்து 300 முட்டைகள் வரைக்கும் தரவங்க. அடுத்ததாக 4வது நம்ம பார்க்க இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒயிட் லேயர் ஹைப்ரிட் டக் இனம்னு சொல்லுவோம். இந்த இனங்களும் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் முட்டைகள் தரக்கூடியது. பார்க்குறதுக்கு வெள்ளை நிறமாக இருக்கக்கூடிய இந்த வாத்தியங்கள் ஒரு கலப்பின வாத்தியங்களுங்க. அதனால தான் ஒயிட் லேயர் ஹைப்ரிட்னு சொல்கிறாங்க. இந்த இனங்களும் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு 250லேருந்து 290 முட்டைகள் வரைக்கும் தரக்கூடிய தன்மை கொண்டதுங்க. அடுத்ததாக நம்ம 5வதாக பார்க்க இருக்கிறது பார்த்திங்கன்னா மேக்பி வாத்தியங்கள். இது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க. வெள்ளை நிறமாக இருக்கும். ஆங்காங்கே பார்த்திங்கன்னா இந்த கருப்பு திட்டுக்கள் இருக்குங்க. இந்த இனங்களும் 220லேருந்து 290 முட்டைகள் வரைக்கும் தரவங்க. அடுத்ததாக நம்ம முன்னாடி பார்த்த இனங்கள் போலயே இருக்கும். ஆனால் இதோட கண் பகுதிகளில் அதுக்கப்புறம் இந்த வாய்ப்பகுதிகள்லேயும் இந்த கருப்புகளில் பார்த்திங்கன்னா ஆங்காங்கே இந்த புள்ளிகள் இடம் பிடித்துக்கோங்க. இதை பார்த்திங்கன்னா அனகோனா வாத்தியங்கள்னு சொல்லுவோம். இந்த இனங்கள் பார்த்திங்கன்னா 210லேருந்து 280 முட்டைகள் வரைக்கும் தரக்கூடிய தன்மை கொண்டதுங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்தியன் நன்னர் வாத்தியங்கள். இது இந்தியாவிலேயும் நிறைய பகுதிகளில் வளர்க்குறாங்க. இதை பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு பெண் குயின் மாதிரி இருக்கிறனால பெண் குயின் டக்குன்னு பார்த்திங்கன்னா அமெரிக்கர்களால் சொல்லப்படுதுங்க. இந்த இனங்கள் வருஷத்துக்கு 200லேருந்து 300 முட்டைகள் வரைக்கும் தரக்கூடிய தன்மை கொண்டதுங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா சில்வர் ஆப்பிளியாடு வாத்தியங்கள். இந்த இனங்கள் ஒரு குட்டை ரகம் மாதிரி தாங்க இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா நிறைய விதத்தில் இதை வளர்க்குறவங்களுக்கு லாபம் சம்பாதித்து கொடுக்கணும்னு சொல்லலாம். அதனாலேயே இந்த இனங்கள் பெரிய லெவலில் வளர்க்கப்படுதுங்க. இந்த இனங்களில் நிறைய மல்டி கலர் இனங்கள் தாங்க இருக்குது. இங்கேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வால் பகுதிகளிலேருந்து முகப்பகுதிகளிலேருந்து நிறைய வகையான வண்ணங்கள் இருக்கும். இந்த இனங்கள் வருஷத்துக்கு குறையாமல் 250 முட்டைகளுக்கு மேலே இடக்கூடிய தன்மை கொண்டதுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பெக்கின் வாத்திய இனங்கள். இந்த இனங்கள் 200லேருந்து 250 முட்டைகள் வரைக்கும் தரக்கூடிய தன்மை கொண்டதுங்க. இந்த இனங்களும் இந்தியாவில் நிறைய பகுதிகளில் வளர்க்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான இனங்கள் தாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது பஃப் ஃபார்மிங்டன் வாத்திய இனங்கள் தாங்க. இந்த இனங்களும் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு பழுப்பு நிறமாக தாங்க இருக்கும். 180லேருந்து 245 முட்டைகள் வரைக்கும் தரக்கூடிய தன்மை கொண்டதுங்க. இந்த 10 இனங்கள் தாங்க உலக லெவலில் நிறைய நபர்களால் விரும்பி வளர்க்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான இனங்களாக இருக்குது. இந்த காணொலி வாயிலாக அந்த வாத்திய இனங்களை பற்றியோ வாத்துக்களில் அதிக முட்டையிடக்கூடிய இனங்களை பற்றியோ நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க நான் நம்புகிறேன். இது போன்ற வித்தியாசமான தகவல்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறேன். நம்ம தமிழ் வேளாண்மை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.